ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல் வியூவர்ஸ். நம்ம பெபிள்ஸ் தமிழ் சேனலில் ஒவ்வொரு வருடமும் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதிலும் முக்கியமாக ஒவ்வொரு வருஷமும் நாம கிறிஸ்மஸ் கிரிப் புது புது மாடலை செஞ்சு காட்டிக்கிட்டே இருப்போம். அதே போல தான் இந்த வருஷமும் புது மாடல் ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு கிரிப் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்கள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வைக்கோல் போடுறது, அப்புறம் ஹேண்ட்மேட் பேப்பர். கடையில் ஸ்டேஷ்னரி கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. ஹேண்ட்மேட் பேப்பர்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அதில் ஒரு 3 கலர் எடுத்துக்கிறேன். அதாவது பிளாக்கு, ப்ரௌன், டார்க் ப்ரௌன். அப்புறம் A4 ஃபோம் ஷீட்டு, அதுவும் ப்ரௌன் ஷேடில் அந்த ஃபோம் ஷீட் எடுத்துருக்குறோம். அதே போல் இது ரீப்பர். இது பக்கத்தில் இருக்கிற மர கடைங்களுக்கு கேட்டாலே கொடுப்பாங்க. ரீப்பர் கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்புறம் ஒயிட் டேப், இது க்ளூ கன்னு, அப்புறம் ஃபெவிகால், ஃப்ளெக்ஸ் குக். இது கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஒட்டாததுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஃபெவிபாண்டே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பென்சில், ஐஸ்டிக்கு, கத்தி, சிசர், ஸ்கேலு, டூல் ஸ்டிக். இதுங்களை வச்சு தான் நாம் எளிமையாக நம்ம இந்த கிரிப்பு செய்ய போகிறோம். வாங்க கிரிப் எப்படி செய்கிறன்றது பார்க்கலாம். இது குடிலினுடைய பின் சுவர். இது எவ்வளோ அளவில் இருக்குன்றது நான் பலந்து சொல்கிறேன். 20.5 சென்டிமீட்டர். அதே போல் தான் இந்த சைடும். இது 39 சென்டிமீட்டர். இதுலேருந்து இது வரைக்கும் 27.5 சென்டிமீட்டர். இது 39 சென்டிமீட்டர், இது 20.5 சென்டிமீட்டர், இது 27.5 சென்டிமீட்டர். இதில் இந்த 27 எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம இந்த 20.5 சென்டிமீட்டருக்கு கிராஸ் பண்ணிட்டோம்னா அந்த கிராஸ் நமக்கு இப்படி வந்துடும். குடிலினுடைய பின் சுவர் இது. அதே போல் இது மேல் கூரை. இங்கேருந்து இங்கே 50 சென்டிமீட்டர். அதனால் இதை நம்ம 25 சென்டிமீட்டராக நம்ம பிரிச்சுக்கிறோம். அதே போல் இது 18 சென்டிமீட்டர். இது மேல் கூரை. மேல் கூரைக்குள்ள சைஸ். இது சைடு சுவர் குடிலுக்கு. இது பேக் சைடு சுவர். அது கூரை. இது சைடு சுவர். சைடு சுவர் இது 20.5 சென்டிமீட்டருக்கு 17.5 சென்டிமீட்டர். இது இப்போ நாம் எப்படி இதை ரெடி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ இதுக்கு மேலே நாம் ஒயிட் போர்டு ஓட்ட போகிறோம். அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணி எடுத்த அந்த பின் சோரில் ஒயிட் போர்டு ஒட்ட போகிறேன். இப்போ நம்ம போட்டிருக்க கம் ஃபெவிகால். இப்போ கம்முக்கு மேலே கரெக்டாக வச்சு நம்ம போர்டை ஒட்டிடலாம். மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒயிட் ஷீட்டினுடைய எக்ஸ்ட்ரா ஷீட்டை நம்ம சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சுவருக்கு நடுவில் ஒரு ஜன்னல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கரெக்டாக சென்டரை மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு எவ்வளோ பெரிய ஜன்னல் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஜன்னல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இது ஒரு மேல் பகுதி ரவுண்ட் ஷேப், ஹாஃப் ரவுண்டாகவும், மற்றபடி சதுரமாக வர மாதிரி தான் அந்த ஜன்னலை ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ அதை மார்க் பண்ணிட்டு நம்ம அந்த ஜன்னலை மார்க் பண்ணி முடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜன்னல் மார்க் பண்ணிட்டோம். ஜன்னலுக்கு சைடில் பார்டர் நம்ம வச்சுருக்குறோம். அதுலேயும் ஒரு டைல்ஸ் மாதிரி நம்ம ஷீட் ஒட்ட போகிறோம். ஹேண்ட்மேட் ஷீட்டை தான் நம்ம பார்டருக்கு ஒட்ட போகிறோம். அது ரவுண்ட் ஆஃப் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பார்டரை ரெடி பண்ணிக்கலாம். அளவு பண்ணி நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போது ஜன்னலுக்கு உள் பக்கத்தை நாம் வெட்டி எடுத்துடலாம். நம்ம கத்தி வச்சு நம்ம உள் பக்கத்தை நம்ம இப்போ வெட்டி எடுத்துக்கலாம். வெளி ரவுண்டில் தான் நம்ம அந்த ப்ரௌன் டைல்ஸ் மாதிரி உள்ளதை பார்டர் ஒட்ட போகிறோம். இது சைடு சுவர். இதுக்கு ஜன்னல் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஹேண்ட்மேடு பேப்பர். இதுதான் நம்ம இங்கே வந்து வால் டைல்ஸ் மாதிரி இதை ஒட்ட போகிறோம். அதுக்கு இது 3 சென்டிமீட்டர் கேப் வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது 1.5 சென்டிமீட்டர் ஒரு மார்க் போட்டுக்கலாம். இது 3 சென்டிமீட்டர் கேப்பில் அதை வெட்டியிருக்கிறேன். லென்த்து 3 சென்டிமீட்டரும் ஹைட்டு 1.5 சென்டிமீட்டருமே மார்க் பண்ணி துண்டாக வெட்டிட்டோம்னா 3 சென்டிமீட்டருக்கு 1.5 சென்டிமீட்டர் கிடைச்சிடும். அதுதான் ஒரு டைல்ஸினுடைய அளவு. இதைத்தான் நம்ம அதில் ஒட்ட போகிறோம். சுவரில் 2 பகுதியாக பிரித்து கீழ் பகுதியில் டைல்ஸு ஒட்டுற மாதிரி, மேல் பகுதி ப்ரௌன் ஃபோம் ஷீட் ஒட்டுற மாதிரி பண்ண போகிறோம். இப்போ வாழை ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து A4 ஃபோம் ஷீட்டில் தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். 3 இன்ச் ஹைட்டில் இது கட் பண்ணி இதில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இது கீழே ஸ்டோன், அதுக்கு மேலே ஒரு டிஃப்ரென்ஸாக தெரியறதுக்கு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இதை இப்போ இது பார்க்குறதுக்கு நமக்கு வந்து பிளாக்காக தெரியும். நாம் இந்த ஒயிட் இங்கே லைட்டாக இல்லை மேலே இப்படி லைட்டாக டச் பண்ணோம்னா அந்த இது வந்து நல்ல ஒரு ஸ்டோன் மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப டார்க்காக அடிக்காமல் லைட்டாக அப்படியே டச் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த பேப்பர் நெளிவு இதாக இருக்கனால அது நமக்கு அது ஸ்டோன் எஃபெக்ட் மாதிரி அப்படி கிடைக்கும். கல் எஃபெக்ட் காட்டுறதுக்காண்டி நம்ம இந்த இது பண்ணுறோம். அதே மாதிரி பெரிய சுவருக்கும் நம்ம அதை பண்ணிடுவோம். நம்ம சைடு சுவர் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக மேற்கூரை ரெடி பண்ண போகிறோம். வைக்கோல் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எந்த பொருளும் உங்களுக்கு கிடைக்காத பொருள் இல்லை, எல்லாமே உங்களுக்கு அருகாமையில் கிடைக்கிற பொருளை வச்சு தான் நான் செஞ்சு காட்டுறேன். இந்த வைக்கோலில் வந்து மாட்டு தொழுவத்தில் தான் போய் கேட்கணுன்னு இல்லை, நமக்கு தெரிஞ்ச பழக்கடைகளில் போய் கேட்டாலே அவங்களுக்கு டெய்லி ஆப்பிள் பழங்கள்லாம் பார்சல் வரப்போ பேக்கிங்கு இந்த வைக்கோல் போகிற வச்சு தான் பேக் பண்ணி வரும். நீங்கள் அவங்ககிட்ட சொன்னாலே அவங்க கொடுப்பாங்க. குப்பையில் போட்டு தான் நமக்கு தர போகிறாங்க. நான் அப்படி தான் வாங்கினேன். இப்போது மேல் கூரைக்கு நம்ம வைக்கோல் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் மேலே நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வெளியில் லைட்டாக வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த இது செட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் இந்த வைக்கோல் பவுடரை போட்டுடலாம். இப்போ குடில் செய்கிறதுக்கு உண்டான எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இதை இந்த பலகையில் நாம் செட் பண்ண போகிறோம். ஒன்று ஒன்றா நம்ம செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பின் சுவரை நம்ம செட் பண்ணலாம். பின்னாடி சாயாமல் இருக்கிறதுக்கு பேக்கில் இந்த ஒரு சின்ன தூணு மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா பின்னாடி சாயாமல் இருக்கிறதுக்கு. இந்த கட்டைங்கெல்லாம் ஏன் வைக்கிறோம்னா ஒரு மேலே வர்ற கூரைக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்டிங் பண்ணுறதுக்கான தான் நம்ம இந்த ரீப்பர்லாம் செட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு சின்ன மாடி மாதிரி ஒன்று வருது. அதையும் நம்ம இப்போவே செட் பண்ணிடலாம். இப்போது மேல் கூரை செட் பண்ணிடலாம். அப்போ தான் உள்ள அந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு மாடி செட் பண்ணது வசதியாக இருக்கும். இப்போ மேல் கூரையை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் உள்ளே பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த சைஸ் அளவு தெரியும்.
இந்த லைட்டு வந்து மீன் தொட்டிக்குள்ளே போடுற லைட்டு இது. இதுக்கு சின்னதாக கிடைச்சா நம்ம சின்னது கூட வாங்கிக்கலாம். அந்த சைஸ் கிடைக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. நல்ல வெளிச்சமாக இருக்குது. இந்த எல்இடி லைட்டு வந்து விலையெல்லாம் ரொம்ப சீப்பு தான். இது மீன் தொட்டிக்குள்ளே போடுற பல்பு இது. இதை தான் நான் வந்து உள்ளே செட் பண்ணியிருக்கேன். ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. இந்த பல்ப் போட்டிங்கன்னா நல்ல பிரைட் நல்லா இருக்கும். உள்ள நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம லைட் போடலாம். நல்லா எல்லா இடமும் பிரைட்டாக தெரியும். இடம் உள்ள எல்லாமே நல்ல பிரைட்டாக இருக்கும். இப்போது குடில் எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. கீழே தரை மட்டும் நம்ம லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம். இது எங்கே வச்சு நம்ம பேக் ட்ராப்லாம் வச்சு செட் பண்ணுறப்போ நம்ம அந்த தரையெல்லாம் அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ குடில் செட்டிங் முடிஞ்சாச்சு. அடுத்தது ஃபுல் பேக் ட்ராப்லாம் வச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணலாம். குடிலுக்கு உள்ள தரையை நாம் இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அந்த தரையில் மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம மேல் கூரையில் போட்ட அதே வைக்கோல் தூளை தான் நம்ம உள்ளேயும் போட போகிறோம். இப்போ அது உள்ளே வர பகுதியில் மார்க் பண்ணிக்கிட்டு நல்ல கம் தடவிட்டு ஈவனாக கம்மை தடவிக்கிட்டு அது மேலே அந்த தூளை போட்டு காய வச்சிட்டோம்னா நல்ல அந்த தரை ரெடி ஆகிடும். இது வந்து ஒயிட் ஸ்டாண்டு. இது பனி எஃபெக்ட்டுக்காண்டி இந்த ஒயிட் ஸ்டாண்டை நம்ம போட போகிறேன். கூரைக்கு மேலே, அதாவது கீழேயும் பனி இருக்குன்னா மேலேயும் பனி இருக்க தானே செய்யும். அதனால் மேலே அந்த பனி எஃபெக்ட்டுக்கு கம் தூவி அதில் மண்ணை போட்டோம்னா அந்த பனி படர்ந்துருக்கிற மாதிரி தெரியும். அதே போல் பின்னாடி இருக்க அந்த மரத்துலேயும் கம் போட்டுட்டு அது மேலே மண்ணை போட்டோம்னா இந்த பனி வந்து அந்த மரத்தில் விழுந்துருக்கிற மாதிரி எஃபெக்ட் தெரியும். இப்போ அதை தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வானத்தில் நாம் விண்மீன் செட் பண்ணுறோம். இது வந்து ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். ஆக்சுவலாக பொட்டு தான் இது. அதை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம். பேக் ட்ராப்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல டார்க்கு சாட்டின் கிளாத். அது அதில் வந்து நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய இந்த பொட்டு தான் அது. அதை நம்ம பின்னாடி ஃபுல்லாக ஒட்டினோம்னா பார்க்கறதுக்கு நல்ல விண்மீன்கள் வானத்தில் தெரிகிற மாதிரி உள்ள செட்டிங் அது. இப்போ அது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடித்த பிறகு அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். என்ன நேர்களே, ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காட்டப்பட்ட அந்த குடிலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது ரொம்ப கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த குடிலை செஞ்சுருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.